ஒன் பிச்சில் முதல் முறையாக ஒரு பாட்காஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பலியான கூட்டு வந்திருக்கோம். வெல்கம் டு த ஷோ மிஸ்டர் சிவா. தேங்க்யூ. ஸோ அவர் சிஎஸ்கே ஃபேனாக வந்திருக்காரு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மிட் சீசனில் சிஎஸ்கே இது வரைக்கும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க 2010 மாதிரி மேலே போய் பயங்கரமாக சாம்பியன்ஸாக மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் முட்டு கொடுக்குற முக்கியமான ஆளும் இவங்க தான். ஸோ சீயிங் திஸ் வீடியோ யூ கேன் கெட் கடுப்பு, பட் வி ஆர் நாட் த பொறுப்பு. ஸோ யூ கேன் டேக் த செருப்பு அண்ட் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு நிறைய காசு வரும். ஸோ அதனால் வீடியோவும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் ஒன் பிச். ஸோ ஓகே மிஸ்டர் சிவா, மிட் சீசன் வரைக்கும் போயிருக்கு. எப்படி போயிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சீசன் எப்படி உங்களுக்கு மோசமாக தான் போயிருக்கான்? ஆப்வியஸாக ஸ்டார்ட் பண்ணது போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆமாம், ஒரு பேங்கோட ஸ்டார்ட் பண்ணணும்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி ஷேக்கியான ஸ்டார்ட் தான். இல்லையே, ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்கள் வின் பண்ணல. வின் பண்ணுமே. ஆப்வியஸாக வின் பண்ணோம், ஆனால் அது சென்னை ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஓகே. ஸோ அந்த மேட்சே ஒரு மாதிரி ஷேக்கியாக தான் இருந்துச்சு. மேபி அது பிச்னால இல்லை மும்பை ஒருவேளை நல்லா போட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். உங்கள் ஸ்ட்ரென்த்து வந்து ஹோம் கிரவுண்டு தான். ஆப்வியஸாக 3 ஸ்பின்னர் ஆடும்போது எல்லாரும் நம்பினாங்க. நானும் என் வீடியோவில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க, கன்ஃபார்மாக சென்னை வந்து பிளே ஆஃப்ஸ் போயிடும், ஏன்னா நல்லா இருக்காங்க. ஆனால் ஒரு ஹிட்ரு இல்லை அப்படின்றது ஆப்வியஸ் ரீசன். அது இப்போ இல்லை, 18 வருஷமாவே ஒரு ஹிட்டர் இல்லை தான். சிவம் துபே வந்து ஃபர்ஸ்ட் 6 அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆமாம், எல்லாருமே இன்டென்ட்டோட ஆடுவாங்க. இப்போ அந்த இன்டென்ட் தான் மிஸ் ஆகின மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க, எப்படி சீசன்? ஆப்வியஸ் தான், இதில் மறைக்கிறது எதுவும் இல்லை. ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான். ஆப்வியஸாக மும்பை வந்து ஒரு நல்ல பவர் பேக்ட் ஹவுஸ் வந்து இதில் நாங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸாக மும்பைக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது இந்த ரைவரிக்கு. மேபி ஐபிஎலுக்குமே அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நல்லா காசு பார்க்கலாம். யார் தான் காசு பார்க்கல? சரி, ஓகே. நீ பார்க்கல? ஆமாம், வீடியோ போடுறது காசு தான். பல கோடிகள் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்களே. கொட்டுது, அள்ளிக்கிட்டு இருக்கும் மூட்டை. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஒரு ஷேக்கி ஸ்டார்ட் தான். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. மேபி ஸ்டேபிள் ஆகிடும். ஒரு 2வது மேட்ச்லேருந்து நம்ம பங்காளியோட இன்னொரு வேர்ஷன் ஒருத்தன் வரான், அவனை அடித்து சரி கட்டிக்கலான்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது பெரிய ஷேக்கி ஸ்டார்ட்லாம் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக எப்படி இருந்ததுன்னா, ஓகே சென்னை க்ளீனான வின்னு தான். மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். ஒரு 2 பேர் ஆடுவாங்க, ஸோ ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, டெப்த்தில் இவங்க போட்டுருவாங்க. இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் ஆடலன்னு நினைக்கிறேன். செகண்ட் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா இருந்தார். ஸோ ஆர்சிபி வரும்போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். நான்லாம் வீடியோலாம் போட்டேன், சரி சென்னை தான் வின்னு, ஏன்னா 17 வருஷமாக கிட்டத்தட்ட இவங்க ஜெயிக்கவே இல்லை. முதல் சீசனில் ஜெயிச்சிருக்காங்க, கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தேன். சரி ஜெயிச்சிருவாங்க, வீடியோலாம் போட்டுடலான்ட்டு. ஆனால் அந்த அடி செம்ம அடியில் ஒத்துக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் அது செம்ம அடி தான். ஆனால் எல்லாருமே அதை கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு சென்னை கிரௌட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அகேன்ஸ்டாக எம்எஸ் தோனி பக்கம் திரும்பினாங்க. ஏன் எம்எஸ் தோனி அஸ்வினுக்கு அப்புறம் வந்தது தான் ஃபேன்ஸை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிச்சு. மேபி. ஆனால் அது மட்டும் ரீசன்னு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். வேற என்ன? ஆப்வியஸாக ஒரு 7th டவுன் பிளேயர் தான் டிசைடிங் ஃபேக்டர் அந்த மேட்ச்சில் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அன்அக்செப்டபுள் இல்லை. அது இல்லை, அது வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இப்போ இவருக்கு வந்து 3 கேட்ச் விடுவாங்கல்ல, அது பார்த்தீங்க, அந்த ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. 3 கேட்ச் விடுவாங்க தொடர்ந்து பார்த்துட்டு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு தீபக் கூடாக்கு சிட்ரு ஒன்று உள்ள கையில் ஸ்ட்ரெயிட்டில். ஆமாம், சிட்ரு அது ஈஸியாக எடுத்துருக்கலாம். அவங்க ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். அது எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேவோட ஃபேட்டை மாற்றினதே அந்த கேட்ச் தான் நினைக்கிறேன். இந்த டோர்னமெண்ட்டில் அந்த கேட்ச் விடுவாங்க, திருப்பி ராகுல் பட்டிதார் கேட்ச் அது. ஆமாம், டேரெக்டாக வந்து பிடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி அதே அடுத்த ஓவரில் அவருக்கு ஒரு கேட்ச் போகும். ஆமாம், அதுக்கப்புறம் என்ன ஆகுனா கலீல் அஹ்மதுக்கு ஒரு இது போவோம், 3rd மேனில் ஒரு சிட்டு போவோம், அதுவும் அவரும் விட்டுருவார். ஸோ 3 வந்து முடிஞ்சிச்சு. ஆப்வியஸாக அதில் மறைக்கிறது எதுவும் கிடையாது. ஆப்வியஸாக இந்த சீசனில் மேபி டாப் 2 ஒர்ஸ்ட் ஃபீல்டிங் சைட்ஸில் ஆப்வியஸாக சென்னை இருக்கும். இந்த சீசன் இல்லை, சென்னை எப்பயுமே அந்த டாப் 3ல் இருக்கும் ஒர்ஸ்ட் சைட்ஸில். அப்பப்போ ஃபேஃப், அப்பப்போ பிராவோ, இயர் அண்ட் த ரெய்னா காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இல்லை, ஓரளவுக்கு நம் பேர் நேம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிக் நேம்ஸாக தான் இருந்திருக்கு. ஜடேஜா இருந்திருக்கு, ரெய்னா, அதுக்கப்புறம் பிரெண்டன் மெக்லம் இருந்திருக்காரு, ஃபேஃப் இருந்திருக்காரு. ஆனால் ஊடா கிட்டையும் விஜய் சங்கர்கிட்டையும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆப்வியஸாக டியூ டு ரெஸ்பெக்ட் அவங்க கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல. இந்த சீசன் இந்த கடந்த 7 மேட்சாக பார்க்குறப்ப எங்களுக்கு என்ன தோணுதோ, அதாவது ஒரு ரசிகராக நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். அது இல்லாமல் அஸ்வின் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணது, ஹோம் கம்மிங்காக வந்துட்டாரு, பெருசாக பண்ணிடுவார் அவர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாங்க 2வது மேட்ச்சில். அது என்னென்னா பவர் பிளேலாம் அவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் கொடுப்பாங்க அஸ்வினுக்கு பவர் பிளே, அது பெரிய நல்லாவே போகாது, 40 ரன்ஸ் போட்டுருவார். அதுக்கப்புறம் பவர் பிளேக்கு அப்புறம் 2 ஓவர் போடுவார், அது வந்து நார்மலாக போயிடும். சரி ஓகே போடலான்ட்டு.
ஆனால் 2வது மேட்ச் ஆர்சிபிலையும் அவர் போடுவார், கிட்டத்தட்ட 70 ரன்ஸ் போட்டுருவார்னு நினைக்கிறேன். போட்டு சம்மடி வச்சிருவார். சால்ட் தான் ஆரம்பிப்பார் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல, அதிகமாக சால்ட் ஆரம்பிப்பார். அது அப்படியே கண்டினியூ ஆகி அவர் ஃபார்ம் ஏறினே போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் வந்து கம்பேக் வந்து பயங்கரமாக பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேக் ஃபயர்ன்றது டூ early டு கால். 7 மேட்சுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அவர் உட்காரவே வச்சிட்டாங்க பேக் ஃபயரே ஆகி. பட் ஸ்டில் நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் போயிருந்தேன், க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்தேன். ஆப்வியஸா அஸ்வின் ரொம்ப வருஷமா நம்ம ஃபாலோ பண்றோம், தமிழ்நாடு கிரிக்கெட்டர், ஒன் ஆஃப் அவர் பிரைட். ஸ்டில் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பார்த்தேன். மொத ஓவர் ஒரு மாதிரி ஷேக்கியா தான் இருந்தது ஆப்வியஸா பவர் பிளேல. ஆனா ஆஃப்டர் பவர் பிளே அவர் மேபி பெட்டரா இருக்காருன்னு தோணுச்சு. ஆமா, அங்கதான் ருத்ராஜோட ஸ்கில் மாட்டிச்சுல, கேப்டன்சி ஸ்கில்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஷேக்கியா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா அது எவிடென்ட்டா தெரியல, ஏன்னா நீங்க வின் பண்ணிட்டீங்க. செகண்ட் மேட்சும் சரி ஓகே, எவிடென்ட் பச்சை ரொம்ப எவிடென்ட்டாவே இருந்தது. இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, ருத்ராஜ் கேப்டன்ஷிப் ஒரு 4 மேட்ச் பண்ணும்போது எதுக்கு அஸ்வின் தான் பவர் பிளேல கிளிக் ஆகல, ஏன் அஸ்வினை மறுபடியும் மீண்டுமான்னு. ஆனா தோனி கேப்டன்ஷிப் எடுத்துமே அஸ்வினை பவர் பிளேல போடுறாங்க. ஸோ ஆப்வியஸா திங்க் டேங்க்லயே அதுதான் பிளான். கேப்டன்சி ஸ்கில் பத்தி நீங்க சொன்னீங்களே, அது வந்து ரொம்ப எவிடென்ட்டா எல்லாரும் எப்ப கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர் வந்து ஆர்சிபி கூட தோத்துட்டாரு. சரி ஓகே, தோத்தது ஓகே, கேம் ஃபுல்லா இவர் பக்கம் எப்ப லைன்ல திரும்பிச்சுன்னா இவர் வந்து ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஆமா நாங்கள் பெருசாலாம் தோக்கல, 50 ரன்ல தான் தோத்தோம். ஓடிஐலேயே 50 ரன்ல தோத்தது பெரிய விஷயம், பெரிய மார்ஜின். அவர் அசால்ட்டா சொல்லிட்டாரு 50 ரன்ல தான் தோத்தோம் என்ன இப்போ அப்படின்னு. திருப்பி அடுத்த மேட்ச் நிதிஷ் ராணா வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட்ல அச்சினே இருக்காரு, செம்மடி. ஆனால் வெளியே ஃபீல்டரே வைக்கல. அதை வந்து ஓப்பனாக ப்ரெஸ் மீட்ல சொல்றாரு, ஆமா ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அவர் அச்சிருந்தாரு, நாங்கள் அது கெஸ் பண்ண லைட் ஆயிடுச்சு, பரவாயில்ல இருக்கட்டும் அவர் அச்சிட்டாரு அப்படின்ட்டு. நீங்க என்ன இது சொல்ல வரீங்க? அப்ப நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லல. ஆப்வியஸா எனக்கு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஆமா, மேபி அவர் மீடியா ட்ரெயின்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் மீடியா ட்ரெயின் இருக்கோ இல்லையோ, ரொம்ப எவிடென்ட்டா ஜோக்ஸ் அப்பார்ட், அந்த நிதிஷ் ராணா வந்து நல்ல பிளேயர். ஆப்வியஸா கேகேஆருக்கு டீசெண்டா பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி மும்பைக்கும் டீசெண்டா பண்ணியிருக்காரு, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா அன்னைக்கு அஸ்வினை மடக்கி அடிச்சதெல்லாம் நான் முன்னாடி பார்த்ததில்லை. அந்த ஷாட்ஸ் வந்து அவரோட ஜோன்ல போட்டாருன்னு ஒரு ஆஸ்பெக்ட் வைக்கலாம். ஏன் மாத்தவே இல்லை, ஒரே ஷாட்டே 3 வாட்டி ஆடுறாங்க, அப்பயும் மாத்தலைன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். அது இல்லாம முகேஷ் சௌத்ரி உள்ள ஒரு மேட்ச்ல வந்து ஓவர் கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஓவரே 15 ரன் கிட்ட போட்டுருவாரு. பரவாயில்ல எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, நான் உனக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நூர் அகமது லீடிங் விக்கெட் டேக்கர் பர்பிள் கேப் வச்சிருக்காரு. அவர் 3 ஓவர் கொடுத்துட்டு இவருக்கு 4 ஓவர் கொடுத்து 50 ரன் கொடுக்கறதுலாம் ரொம்ப சரி. நீங்க என்ன பண்ணிடுவீங்க, கேப்டன்சின்றது ஸ்பான்டேனியஸ் தான். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பயங்கரமா பேசுறதே கேப்டன்சி தான்பா, அந்த பையன் எப்படி கொடுக்குறான் பாரு. 17 ஓவர் வரைக்கும் தோனி வர வரைக்கும் லெக் ஸ்பின்னர் கொடுக்கவே இல்லை. சிவம் துபை இருக்கு, சிவம் துபை அவுட் ஆகி வராரு, ஃபர்ஸ்ட் ஓவர் சஹல் போடுறாரு, அதுவும் எப்படி ஷார்ட் லெக் நீங்க வச்சு போடுவாங்க 17வது ஓவரில். சரி அது வந்து தோனிக்காக லெக் ஸ்பின்னர் ஆட முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கேப்டன்சி ஸ்கில்னு இருக்குல்ல, பரவாயில்ல லெக் ஸ்பின்னர் எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு போலர் வச்சு பரவாயில்லன்னு போடுறேன்னு ஒன்று இருக்குல்ல. இட்ஸ் ஆப்வியஸ். இதில் வந்து அட்ரன் தோனி ஃபேன் யார் தலை ஃபேன்னாலுமே தலைக்கு அந்த வீக்னஸ் இருக்கு. ஆனால் இதே தோனி நான் மேபி இயர் ஞாபகம் இல்லை, ஆப்வியஸாக யுவராஜ்லாம் அந்த சீசன் ஆடின மாதிரி யுவராஜ் சஹல் எல்லாரையுமே போட்டு புடிங்கி மிடானுக்கு மேல அடிச்ச நாட்கள்லாம் இருக்கு. ஸோ நான் இல்ல ஆப்வியஸ் முட்டு இல்ல அப்ரண்ட் சொல்லி இதுக்கப்புறம் மண்டே சண்டை கொடுத்துருவீங்களா? ஆப்வியஸ் முட்டு கிடையாது. பட் ஸ்டில் ஏஜ் வந்து ஆப்வியஸா அவர் சைடு இல்ல. பட் ஸ்டில் இப்பயுமே நான் சொல்றேன், இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது ஹிட்டர் இல்லைன்னு, நம்ம கிட்ட ஒரே ஒரு ஹிட்டர் இருக்காரு. ஆப்வியஸா ஜேமி ஓவர்டன் இல்லைன்னா, தூபே ஃபார்ம்ல வந்துட்டாருன்னா, செகண்ட் ஹிட்டர்னா அது தோனி தான். அது 18 வருஷமாவே தோனி தான். இதனால நம்ம இதனால இது கரெக்டான மூவா இல்ல ஒரு 43 வயசு நபர் தான் உங்க ஹிட்டர்னு நீங்க நம்பி இருக்கீங்கன்னா தப்புன்றாங்க. ஆமா தப்பு, ஓகே தப்பு, அதுலயும் மாற்று கருத்து இல்ல. ஆனா இத்தனை வருஷமா டவுன் த லைன் பார்க்கும்போது ஒரு ஹிட்டரா இருக்கிற ஒரு பிளேயர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஆல்ரவுண்டரா இருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஜேக்கப் ஓரம்ல இருந்து, ஆல்பி மார்க்ல இருந்து, பிராவோல இருந்து, மேபி பென் ஸ்டோக்ஸ் அந்த இடத்த பிடிச்சிருக்கணும்ன்ற மாதிரி ஆஸ் அ ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அவர் ஐபிஎல்லே பிடிக்காம அவர் போயிட்டாரு. இப்போ சாம் கரன் வந்து நீங்க நம்புனீங்க, சரி அவர் ஒரு ஹிட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி விளையாண்ட சீசனும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. மேபி கிளிக் ஆகல, மேபி ஒரு அன்லைக் சிஎஸ்கே மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் 4 மேட்ச், ஏன்னா 15-16 பிளேயர் நம்ம ட்ரை அவுட் பண்ணிட்டோம்.
இது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது டு பி ஃப்ராங்க். நம்ம ராபின் உத்தப்பா, அம்பட்டி ராயுடு மாதிரி ஒரு பிளேயர்ஸை அவங்க ஃப்ளரிஷாக அவங்க கெரியர் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு கிளப் இது. ஸோ ஹூடாவை எடுக்கும்போதோ இல்லை விஜய் சங்கர் எடுக்கும்போதோ எங்களுக்கு எந்த பேனிக்கும் இல்லை. ஏன்னா அவங்க மஞ்சள் சட்டை போட்டாங்கன்னா அவங்க நல்லா விளையாடுவாங்க. வரலாறு தான் இருந்திருக்கு. அது மித்து கிடையாது. 18 ரெக்கார்டு இல்லைன்னா ரெக்கார்டு அது. அந்த மஞ்சள் சட்டைக்கு உரியது. அந்த மஞ்சள் சட்டை ஒருத்தன் போட்டான்னா அவன் அந்த ஐடி கம்பெனியில சென்னை வந்தானா உருப்பிடாதவன் கூட சென்னை வந்தா உருப்பிடுவான்ற மாதிரி மஞ்சள் கலர் துணி அவன் போட்டானா உருப்பிடுவான். இந்தியன் டீம் விளையாடிடுவான். சரி, ஓகே. ரெக்கார்டு இருந்தது தானே, இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த ஃபார்முலா இருக்குல்ல, எடுத்தவங்கள ஏதாவது ஒன்று வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வீக்னஸ் இருந்தால் அதை செலக்டை போட்டு ஓட்டிட்டு அது இன்னொருத்தவனை மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சிவம் துபே வந்து ஃபாஸ்ட் பாலர் அடிக்க மாட்டாரு, வெளியே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லார் கையிலையும் சிஸ்டம்ஸ் இருக்கு, எல்லாருமே அனலிஸ்ட் வச்சிருக்காங்க. எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ஸோ எல்லார் கையிலையும் இருக்கிறதுனால இவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா வீக்னஸ் இருந்தாலும் அதை மேட்ச் பண்ணிக்கலான்னு இருக்குல்ல. இப்போ மேட்ச் பண்ண முடியல, எல்லாருமே அதை வச்சிருக்காங்க. ஈஸியாக இருக்கு, எவிடென்ட்டாக இருக்கு. இப்போ இவர்னா இதான் பாடுவார், இவர் எத்தலாம், இவனுக்கு இதான் வீக்னஸ், இதை வச்சு போடுங்க அப்படின்ட்டு. ஆர்சிபி மேட்ச் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக இருந்தது. இப்போ சுயேஷ் சர்மா போடுவார், சிவம் துபே அங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டு தான் இருப்பார். அவரால் கிளியரே பண்ண முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஓவர் போட்டிருப்பாரு சுயேஷ் சர்மா சிவம் துபே. எல்லாமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வைட் லைன் கிட்ட அச்சுனே இருப்பாங்க. ஏன்னா இவர் கால் நவுத்த மாட்டான்னு தெரிஞ்சிச்சு. சரி, டு பி ஃப்ராங்க், ஆர்சிபி மேட்ச்ல எவ்வளோ எந்த அனலிஸ்ட் எடுத்து பார்த்தாலுமே அது வந்து ஹியூமிலேஷன். ஆமா, ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன் அங்கே போனப்போ கேகேஆர் மேட்ச் ஹியூமிலேஷன் தான், ஆப்வியஸ் ஹியூமிலேஷன். அதாவது ஃப்ரோட்ரஸ் பிரீச்ட் இல்லை, டிஸ்ட்ராய்டு. அன்னைக்கு கொளுத்திட்டாங்க. ரைவலை தாண்டி பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் இல்லாம அன்னைக்கு ஒரு ஆர்சிபி ஒரு ஆல்ரவுண்ட் டீமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆப்வியஸா 2 கேட்ச் விட்டோம், அதுல மேட்ச் மாறிச்சு. அதுல இருந்து ஒரு 38 ரன் அடிச்சாங்க. நோ எக்ஸ்கியூஸ். தோத்தாச்சு, ஹியூமிலேஷன், வி அக்செப்ட். ஆனா அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப ஆச்சரியமா நம்ம எதுவுமே பெட்டர்மெண்டா பண்ணல. ஆக்சுவலாக நான் எல்லா மேட்சும் தோக்குறதுக்கு காரணம் வேற வேறு ரீசன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இவங்க கேட்ச் விட்டாங்க, அது ஒன்று இருந்தது. ஸோ பஞ்சாப் மேட்ச்லேயும் கேட்ச் தான். 100 அடிக்க ஆர்யா வந்து 4 ரன்லேயே கேட்ச் கொடுப்பாரு, ட்ராப்பு முடிஞ்சிச்சு. ஸோ சிவம் துபே அந்த 6 அடிப்பார், அதுவும் யார் கூடனா ராஜஸ்தான் கூட அடிச்சு அவுட்டு, அடுத்த பால் அவுட்டு. விஜய் சங்கரும் 6 அடிப்பார், அடுத்த பால் அவுட்டு. அதே மாதிரி ருத்ராஜ் கைகோட்டும் 6 அடிப்பார், அடுத்த பால் அவுட்டு. ஸோ அன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் நின்று இருந்தாலும் மேட்ச் மாறி இருக்கும். அங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இந்த ஓப்பனிங் காம்பினேஷன்லயே வருது. அப்பதான் டெவின் கான்வே உள்ள வர்றாரு. ஆப்வியஸ். அதுவும் ஒரு இப்போ டவுன் த இயர்ஸ் நம்மளுக்கு எப்பயுமே ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன் தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. முரளி விஜய், ஹேடன்ல இருந்து பார்த்திவ் பட்டேல், அந்த இது வரைக்குமே இருந்துருக்கு. இப்போ ஒண்ணு பண்ணா அதை தான் பண்ணும். இல்ல நடுவில் டொயின் ஸ்மித்தும் பிரண்டன் மெக்கலும் ஒரு காட்டுனாங்க. ஹைதராபாத் மேட்ச் எல்லாம் இன்னைக்கும் யூடியூப்ல ஹையஸ்ட் வியூஸ்ல இருக்கும். அது 1 சீசன், மேபி 1 சீசன் ஒண்டர், 2 சீசன் ஒண்டர். இன்னைக்கு அபிஷேக் சர்மா ஹெட் பண்றத நம்ம 2014-15 பண்ணியாச்சு. ரெக்கார்டுங்க அதெல்லாம். நான் என்ன சொல்றேன்னா அது விட்டுருக்கேன். நான் என்ன ஓப்பனர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா சிஎஸ்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஆப்வியஸ், அது சென்னைக்குன்னு இல்லை, எந்த டீமுக்குமே எப்பவுமே அதான். இப்பயும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ருத்ராஜ் ஃபாப் கை கொடுத்துப்பாங்க, டெவின் கான்வே இவனும் கை கொடுத்துப்பான். இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஓப்பனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ஓகே. ஸோ ருத்ராஜுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன வந்துச்சுன்னா, அவர் இந்தியன் டீமுக்கு நம்பர் 3 ஆடணுன்றதுனால அவர் டவுன் பண்ணி அவரோட செல்ஃபிஷ்னஸ்க்காக நம்பர் 3 ஆட ஆரம்பிச்சு டீமை ப்ரொமோட் பண்ணல. இந்த பாயிண்ட் நான் பர்சனலா அக்ரி பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஓப்பனர்ஸை கூட ருத்ராஜுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். மேபி யசஸ்வி ஜெய்ஸ்வாலை ட்ரை பண்ணல அப்படின்னா ருத்ராஜுக்கு ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. ஓப்பனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இல்ல மேபி கில்க்கு ஆப்வியஸா இவங்க 4 பேர் தான் கண்டென்ஷன்ல. இந்த ஐபிஎல் முடிஞ்சு ஒரு 2 பேர் வந்துருவாங்க, அது வேற விஷயம். ஆனா தேர்டுன்றது திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் சீல்டு. அந்த ஒரு காரணத்தை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். மேபி ருத்ராஜ் இல்லாத கேகேஆர் மேட்சும் இந்த மேட்சும் எனக்கு ஏன் ருத்ராஜ் ஒன் டவுன் ஆடணும்னு டிசைட் பண்ணதோட அர்த்தம் எனக்கு புரியுது. ஏன்னா மிடில் ஆர்டர் பயங்கர ஷேக்கி. ஓப்பனர்ஸ் வந்து 3 ஓவரில் 2 விக்கெட் விட்டுடுறாங்க. மிடில் ஆர்டர் 6 ஓவரில் 3 விக்கெட் விட்டுடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தோனி வந்து 7வது ஓவர் 8வது ஓவரே வந்து இன்னிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆக்சிலரேட் பண்ணி ஃப்ளரிஷா 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் முடிக்கணுன்றது தப்புன்னு சொல்லலை. ஆனால் அது இப்போ எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல்னு சொல்கிறேன். தோனி இது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, அது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஸோ நம்பர் 3ல அவர் வந்து இந்தியாக்காக ரீச் பண்ண போறாரு. அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் அதான் உண்மை.
எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி இந்தியன் டீம்ல ஃபுல்லா ஃபிட்டா தான் இருக்கிறாங்க. யாரும் வெளில வந்து மாறி சப்ஸ்டியூட் ஆடுற அளவு கூட ஆள் இருக்கு. ஸோ ருத்ராஜ்லாம் உள்ள வருவாருன்னு எனக்கு பெருசா நம்பிக்கையும் இல்லை. ஸோ அவரோட டேஸ் முடிய போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆஸ் அ பர்சனா நான் என்ன பிலீவ் பண்ணோம்னா, ஒரு பிளேயர் 10 மேட்ச் விளாடுறான்னா அவன் டெவிஸ்டேட்டிங்கா ஒரு 3 மேட்ச் விளாடுவான். ஆனா மிச்சம் 7 மேட்ச் அவன் 10 ரன் கூட அடிக்க மாட்டான்றதை நான் அக்னி பண்ண முடியாது. மேபி அது சிஎஸ்கே டீம் இருக்குன்றதுனால ஒரு கன்சிஸ்டன்டா ஒருத்தன் இருக்கணும், எனக்கு 100 அடிக்க தேவையில்லை ஆனா கன்சிஸ்டன்டா 40 அடிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மேபி இருக்கலாம். ஆனா இது எந்த விதத்துல லாஜிக்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபிஎல்லே எடுக்கலாம். ஒரு ஃபிளரிஷான இன்னிங்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச் அபிஷேக் சர்மா ஆடணும், ஃபர்ஸ்ட் மேட்ச் அபிஷேக் சர்மா நல்லா ஆடணும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து வந்த மேட்ச். இப்போ நம்ம இவ்வளவு பேசுறோம், எஸ்ஆர்ஹெச்சோட டவுன்ஃபாலுக்கு மெயின் ஃபார்ம் ரீசனே அவங்க ஓபனர்ஸ் ஃபயர் ஆகாது, ஆப்வியஸா அபிஷேக் ஃபயர் ஆகாது. அதுக்கு அடுத்த மேட்ச் மேபி ஹெட்டோட கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியும். நான் வந்து அபிஷேக் வந்து ஆவரேஜ் பிளேயர்ஸ் தீர்லாம் சொல்லல, ஆனா இந்த டெம்ப்ளேட் இந்தியன் டீமுக்குமே செட் ஆகாதுன்னு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் மேட்ச் கூட ஜெயிக்க சான்ஸ் இருந்ததுதான், ஆப்வியஸாவே ஜெயிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தோனி அப்ப ரொம்ப அண்டர் பிளே பண்றாரு. 2 ஓவர் 40 ரன் அடிக்கணும்ன்ற போது கண்டிப்பா எல்லாரும் தோனின்ற நேம் இருக்கு அடிச்சிடலாம் நினைச்சாங்க. ஆனா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா இல்ல, பழைய தோனி இல்ல, கண்டிப்பா அடிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு இது இருந்தது. சந்தீப் சர்மா பால் போகும்போதும் ஓகே இல்ல முடிஞ்சிடும், ஏன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண மாட்டாரு. நம்ம பார்த்து வளர்ந்ததோ இல்ல ஒரு கிரிக்கெட்டரா தோனியை பார்க்கும் போதோ தோனியோட சிம்பிள் பிலாசபி என்னன்னா டேக் தி கேம் டில் லாஸ்ட் ஓவர். இப்போ ஒர்க் ஆகும்ல, எவ்வளவு நாள் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும், இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுவாங்க, இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுவாங்க, 2 பேருக்கெல்லாம் அடிச்சு முடிச்சிடணும்னு நினைக்கிறாரு. சில பேர் லாஸ்ட் கேம் எடுத்துட்டு வரணும்னு முடிக்கிறாங்க. ஆனா அது எவ்வளவு எவிடென்டா இருக்கு, எவ்வளவு ஸ்கில்டா மாறுதுன்னு இருக்குல்ல, கேம் எவ்வளவு வைட்டா இருக்குல்ல, உங்களால அதே ஃபார்முலா வச்சு ஒர்க் ஆக முடியாதுல்ல. இப்ப தோனி கடைசியில எடுத்துட்டு போல, முன்னாடியே ஒரு மிஸ் அடிச்சாருன்னா பிரஷர் சந்தீப் சர்மா மேல இருந்திருக்கும்ல, ஆப்வியஸ். ஆனா தோனி அவுட் ஆயிட்டா அடுத்து 100 ரன் வந்து அஸ்வின் வருவாங்க, பரவாயில்லையா? இப்ப நீங்க அவுட் சைட் சான்ஸ் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்ல. இப்ப அப்போ வந்தாலும் தோக்கதான் போறோம், இப்போ வந்தாலும் தோக்கதான் போறோம்ன்றதா இப்போதைய கேமோட எவல்யூஷனா இருக்கு. டோட்டலி அக்ரி, அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா தோனின்னு ஒரு திருப்பி ஏதாவது சொல்லு, தோனின்னு ஒரு நேம் இருக்கு. லாஸ்ட் ஓவர் அந்த மனுஷன் நிக்கணும்னா எவ்வளவு பெரிய வேர்ல்டு கிளாஸ் போடுறவங்க பயப்படுவோம். 4 balls 20 நாளும் பிரஷர் ஆன பவுலர் ஃபாஸ்ட் ஷோ லெஃப்ட் ஸ்பின்னர் போட முடிஞ்சிடும், போடணுமே போடுவாங்க. இப்ப வந்து 70th ஓவர் வந்து ஸ்பின்னர்ஸ் கொடுத்து நான் அவ்வளவு பார்த்ததே இல்லை. ஆனா இப்போ வந்தா எல்லாரும் குத்துறாங்க, இந்த ஐபிஎல் பண்றாங்க. அடுத்து இப்போ வந்து 20வது ஓவர் நிக்கிறாரு, பரவாயில்ல லெஃப்ட் ஸ்பின்னர் கொடுத்தா தைரியமா நின்றுவாங்க எல்லாரும். அதுக்கு ஒரு பிரைம் எக்ஸாம்பிள், ரொம்ப அனலைஸும் பண்ணக்கூடாது, அதுக்கு பிரைம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எல்எஸ்சி மேட்ச் அப்போ தூபே நிக்கிறதுனால மட்டும்தான் லெஃப்ட் ஸ்பின்னர் முடியல. தூபே இருந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால ரவி கிருஷ்ணா தூபேவே சொல்லிருக்காரு. ஆனா தூபே வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிளரிஷா ஆன மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவருக்கு அது ரெக்கார்டு தெரியல. ஒரே 7 மேட்ச் அடிக்கிறது சீசன்ல 9 6 அடிச்சிருக்காரு, மேட்ச் ஒரு 6 இல்ல 1 6. அன்லைக் தூபே மேபி லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபார்ம் போன மாதிரி அவர் செகண்ட் ஹாஃப்ல ஃபார்ம் வரும் நம்புறோம். கடைசியா நினைக்க எல்எஸ்சி கேம் வாஸ் நைஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க நீ தோத்தா கூட பரவாயில்ல, இன்ஸ்டன்ட் சான்ஸ் கொடுத்து தோத்து நாசமா போங்க அப்படின்ட்டாங்க. உடனே எனக்கு தெரிஞ்சு ரஷீத் வாஸ் அப்படியே ஜெராக்ஸ் உத்தராகண்ட் ஜெராக்ஸ் ஆப்வியஸ். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா திருப்பியும் சென்னையா தான் இருக்கு. அவங்க வந்து மத்த ஐபிஎல் டீம் மாதிரி போல. இப்ப ஜெயிச்சிட்டோன்றதுனால ரஷீத் சான்ஸ் கொடுத்ததை நம்ம இவ்வளவு சந்தோஷமா பேசுறோம். இன்கேஸ் அவன் ஃபெயில் ஆகிருந்தாங்கன்னா ருத்ராஜுக்கு ஒரு டெவிஸ்டேட்டிங் ஓபனர் எடுத்துட்டு வந்திருக்கணும். ஆப்வியஸா வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிறவனோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எடுத்துருக்கலாம். எல்லா டீம்லயுமே ஒரு ஃப்ரெண்ட்லி ஓபனர் இருக்கான். இப்ப விளையாடுறதுல யாரோ ஒரு எக்ஸ்டரோ இல்ல ஒரு ஃபாரினரோ அது சென்னை டிஎன்ஏல கிடையாது. நம்மளுக்கு ஃபிளரிஷ் ஓபனர்ஸ் கிடையாது, கிளாசிக் ஓபனர்ஸ் தான் இருக்காங்க. கேம் எவால்வ் ஆகும் சொல்றது எனக்கு எல்லாமே அக்ரி டு a certain point. என்ன அக்ரினா 3 ஸ்பின்னர்ஸ் வச்சு சேப்பாத்தில நீங்க 140 அடிச்சலாம் இனிமேல டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பேட் எல்லாருமே விட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கெட் போனா பாயிண்ட் செக் பண்றாங்க. தம்பி இன்னப்பா வெயிட் வச்சு ஏமாத்தாமா அது தூபே வந்தா டெஃபினட்டா செக் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரெண்டு சிக்ஸாவது எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் சென்னை வந்து 4 ட்ரை பண்ணிருந்த டைம். ஓவருக்கு ஒரு பவுண்டரி அடிக்கணும்னா எந்த பேட்ஸ்மேனும் அடிக்கிறாங்க. எல்லா டீம்லயும் எப்படி இருக்காங்கன்னா 6 பேருமே ஹிட்டர்ஸ், எல்லாருமே 6 ஹிட்டிங் எபிலிட்டி. அந்த 7வது ஒரு ஆல்ரவுண்டர் அவருமே 6 ஹிட்டிங் எபிலிட்டி தான் இருக்காங்க. எல்லாரும் 6 அடிக்கணும், கீழே ஆடுவேன், டைமிங்ல 6 அடிப்பாங்க, இல்ல பியூர் 6 அடிப்பாங்க எல்லாருமே. இதுல இன்னொரு
மேபி வித்தோ பேட்டர்னோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ ஆப்ஷன் டைம்ல அஸ்வினை எடுக்கும்போது எல்லாருக்குமே என்ன ஃபீல் பண்ணுது அப்படின்னா 3 overs பவர் பிளேயர் ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 3 ஸ்பின்னர் வச்சுக்கோங்க வந்து டாண்டமா போடுவாங்க இல்ல பவர் பிளேல ஒருத்தர் போடுவாரு அந்த பவர் பிளேல ஒருத்தர் போடுவாரு 10 over ஒருத்தர் போடுவாரு இப்படி எல்லாம் கனவு வந்துடணும் அதை இந்த ஆர்சிபி பசங்க வந்து பண்றாங்க அதை பார்த்து அந்த டெம்ப்ளேட்டை எல்லாருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க தோனி வந்து நம்பர் 7ல வராரா இல்ல நம்பர் 8ல வராரா அப்படின்றது ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். ஏன்னா ஈக்குவேஷனா மாத்திரும். இப்ப நீங்க தோனியை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு பேட்ஸ்மேன் ஆடணும். எல்லாரும் என்ன சொல்றாங்க 2023 நீங்க ஜெயிச்சிட்டீங்களா அது வந்து ஒரு மிராக்கிள். ஜடேஜா என்னைக்காவது நீங்க 2 பால் போடுறோம் 2 6 4 பால் யாக்கர் தொடர்ந்து கண்டிப்பா யாராவது போட்டுருக்க முடியாது. அந்த நாள் வந்து ஒரு மேஜிக். அந்த நாள் மேஜிக் அதுக்கு நீங்க போயிருக்கலாம். கிரிக்கெட்டிங் டெர்ம்ஸ்ல அதை யாராலுமே டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அதான் நான் சொல்றேன் அது ஒரு மேஜிக் தான். இன்னைக்கு நடந்துருச்சுல்ல நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களை எப்படி நீங்க முடிக்கிறீங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல அப்படியே முடிச்சுட்டு போயிருக்கலாமே. ஸ்டில் வி ஃபினிஷ் லைக் தோனின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஆஸ்திரேலியன் டேர்ம்ஸ் ஒரு மேட்டர் சொல்லுவாங்கல்ல இதர் யூ கோ as a hero or as a villain. நீங்க ஹீரோ டேர்ம்ஸ் முடிஞ்சு வில்லன் டேர்ம்ஸ்க்கு மாறிட்டாங்க. நீங்க இப்ப எல்லாருமே கேக்குறாங்க ஏன் தோனி ஆடுறாரு 43 வயசு ஆயிடுச்சு கவலைப்படாம வேற யாருக்கா விளையாட்டோம். ஆப்வியஸா இப்ப யங்ஸ்டர் எதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா ஐபிஎல் ஆடி பார்த்துட்டு தான் எடுக்கிறாங்க. நீங்க போயிக்கலாமே சான்ஸ் கொடுக்கட்டும் பசங்க ஆடட்டுமே என்னப்போ நீங்க வெளியே உட்காந்து கை தட்டுங்க. 2025 இப்போ ஒரு மிராக்கிங் கம்பேக் நாங்க கொடுக்குறோம் அப்போ நம்ம ஆயிடுவீங்களா இப்போ நீங்க வந்து இப்ப நீங்க என்ன சொல்றாங்க ஜியோ ஸ்டார்ல ஈக்குவேஷன் நான் சொல்றேன் தோனி கேப்டன் பண்ணுவாங்க நீ யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்க லெகசியா அது அழியுதுன்னு நான் சொல்றேன். நீங்க புதுசா யாராவது கொண்டு வாங்க அழியிறது உண்மைதான். டீமை பார்க்கறதா லெகசியை பார்க்கறதா ருத்துராஜ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இப்படி வேற யாருக்கா கொடுங்க யாருக்கு வேணா கொடுங்க யாராவது போமா. சரி நான் என்ன சொல்றேன் ஜடேஜா வேணாம் தோனியா வேணாம் இப்ப ருத்ராஜ் அடிப்பட்டாரு. நீங்க புதுசா ஒரு பையனை கூப்பிட்டு வந்து கொடுத்து சரி சிவம் துப்பை கூட பண்ணுமே கொடுங்க என்ன வந்து பாக்கலாம். மேபி திங்க் டேங்க் அப்படி ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லா திங்க் டேங்க் ஏன் தோனிக்கே போகுது மேபி மாஸ்டர்ன்றதுனால நீங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்ரீலங்கா டீம் மாதிரி ஆயிரும். மொத்தமா ஒரு டைம்ல பயங்கரமான ஸ்குவாடா இருந்தது அப்புறம் அழிச்சிடும். அந்த மாதிரி மாறிட்டாங்க. இந்த பயம் எப்ப இருந்ததுன்னா 2023ல இருந்துச்சு. ஆனா இப்போ அவுட் ஆஃப் சென்னையா நம்ம கிட்ட ஒரு அதிசயமா 25 வயசுக்கு கீழே நிறைய பேர் சொல்லுவோம். மேபி ஒரு டவுன் ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம இந்த போர் பீப்புள் வச்சு ஆகலாம். மேபி ஒரு ஆடிட்டர் ஒரு 2 பேரு இப்ப எல்லாரும் எங்க கூட சேர்த்துங்க ஒரு ஆடிட்டர் இல்ல அடுத்த ஆப்ஷன் நான் 2 பேரை டிராப் பண்ணி 20 crores ஓட போறோம் 2 ஆடிட்டர் எடுத்து வரோம். அப்புறம் அஸ்வின் என்ன பண்ணிட்டேன் அது ஏன் அஸ்வினா இன்னும் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணலான்றது என்னோட கருத்து. சென்னை 3 ஸ்ட்ரீமர் ஆடுறாங்களா இப்போ ஜெயிச்ச மேட்ச் வந்து 3 ஸ்ட்ரீமர் ஆடினாச்சு. அஸ்வின் உட்கார வச்சாங்க உள்ள ரஷீத் வந்தாரு ஓவர் ஆனாரு. ஓவர் ஆனது வந்து ஆடிட்டரா எனக்கு தெரிஞ்சு இப்போ டீம் பேலன்ஸ் தான் இருக்கு. ஓவர் ஆடுறதுக்கு ஒரே காரணம் தோனிக்கு அப்புறம் ஒரு பேட்டர் இருக்காங்கன்னு டீமுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது தான். அவரு ஸ்பின்னர் ஆட மாட்டாரு தெரியுமா அவரு ஸ்பின்னர் ஆட மாட்டாரா அவருக்கு லெக் ஸ்பின் போட்டா ஆட வராதா க்ளோசர் டு தி பாடி போட்டா ஆட மாட்டாரா குனிஞ்சு ஆட மாட்டாரா பதில் இல்லை எனக்கு. அவர் ஸ்பின்னர் ஆட மாட்டாரு எனக்கு நீங்க வேணா போய் பாருங்க. ஓகே பட் ஸ்டில் ஒரு டீம் பேலன்ஸுக்காகவும் அந்த 2 ஓவர் யார் போட்டாலும் 2 போறதுக்கு நம்மளாலே போடட்டும் கொடுக்கறதாகவும் எந்த ரீசன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனா டீம் ஓரளவுக்கு ஓகே. இப்போ நீ தோத்த காரணம் வந்து வெறும் ஹிட்டருக்கு மட்டும் தான் காரணம் இல்லை. ஏன்னா நிறைய கேட்ச் ட்ராப் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஹிட்டர் இல்ல ஓப்பனிங்ல இன்டென்ட் இல்ல. அந்த ரஷீத் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியான பிக் தான். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பிளேயர் இருக்காரு வேட்டின்னு ஒருத்தர் அவர் நல்லாவே விளையாடுறாரு. மேபி அந்த விஜய் சங்கர் இல்ல விஜய் சங்கர்லாம் இருக்கட்டும் அவர் நல்லா தான் இருக்காரு. ராகுல் திரிபாட்டி அடிச்சு பார்த்துட்டு எனக்கு அந்த ஹிட்டர் ஆகும். மும்பை மேட்ச் அப்ப புதுசா எடுத்திருக்க அந்த பிளேயர் டெபோ ஆன் தோணுது. மேபி அந்த மாதிரி யாராவது டெபோ ஆகலாம். பிகாஸ் தெரிஞ்சிச்சு சின்ன பசங்க வந்துட்டாங்க நம்ம போயிடணும். ராகுல் திரிபாட்டி வந்து இந்த ஸ்கொயர் ஆஃப் விக்கெட் இருக்குல்ல அதாவது ஸ்ட்ரெயிட்டா வந்து கிரவுண்டும் அந்த கண்ட்ரி ரீஜன் மட்டும் தான் ஆடுறாரு. அவர் இந்த சைடு போட்டாலும் இந்த பவுன்சஸ் பால் போட்டாலும் ட்ரைனிங் தப்பா ரைட்டான்னு தெரியல. சென்னை ஜெயிச்சுட்டு இருக்குது அப்படி ஒரு 7 மேட்ச் ஜெயிக்குது 8 மேட்ச் ஜெயிக்குது எல்லாம் 7 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். ஃபார் ஷூர் ராகுல் திரிபாட்டி வில் பி பிளேயிங் ரெஸ்ட் ஆஃப் தி 14 மேட்சஸ் ஃபார் ஷூர். ஆனா ஜெயிக்கல அப்படின்றதுனால மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். CSK நமக்கு தெரியும் கண்டிப்பா பிளேயிங்ல விட வின்னிங் பிளேயிங்ல விட தோனி மாத்த மாட்டாரு. எவ்வளவு கேவலமா ஆனா மேபி ஒரு
அட்ரன் ஃபேனா இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ண எங்களுக்கு மேபி இந்த தடவை ஒரு ஸ்லைட் சேஞ்ச் இருக்குமோ. ஏன்னா அன்ஷுல் கம்போஜ் எடுத்துட்டு வரணும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து எல்லாரும் ஃபீல் போட்டுருந்தோம். ஆனா யார் எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரியும். இதை முதல் மேட்ச் பண்ணியிருந்தா இன்னொரு 10 நாள் கம்மியா தோத்துருக்கலாம். ஜெயிப்போம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது, இன்னொரு பெட்டரா தோத்துருக்கலாம், ஒரு இந்த இம்யூலேஷனை தவிர்த்துருக்கலாம். ஸோ ஆப்வியஸா கடைசியா லெகசி வந்து திருப்பி தோணிக்கிட்டே வந்து நின்றுச்சு. சரி ஐயா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தான் நிக்குது அப்படின்னு சொல்றேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லெகசின்னு ஒரு வருதுன்னா அதை எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகணும் இன்னொருத்தர்கிட்ட ரொம்ப முக்கியம். ஆனா எனக்கு தெரிஞ்ச சென்னை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி இடைஜெட்டை கொடுத்து உடச்சி திருப்பி அவர் தோனிட்டு வந்துச்சு, திருப்பி இப்போ ருத்ராஜ்ல கொடுத்து அதையும் உடச்சு திருப்பி தோனிட்டே வச்சு கொடுத்தா மாதிரி. ஆப்வியஸா அடுத்த சீசன் ஃபார்ஷூட் ருத்ராஜ் தான் கேட்டேன். அதுல என்ன மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு அவன் அதான் பார்க்கணும், அவங்க இல்லைன்னா சொல்ல. ஆனா ஒரு கேப்டன் டிசிஷனும் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தோணலையா? ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து 28 மேட்ச் அதுலயே இது இந்த ரீசன்ஸ் வந்து சுபம் கில் சொல்றது இல்லையா? குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் சீசன் ரொம்ப சென்னையை விட லோவா ஃபினிஷ் பண்ணாங்க. யாரும் சொல்றது இல்லை. மேபி பிஆர் நீங்க இங்கேயே இருக்கணுங்க. நீங்க வந்து கொஸ்டின் பண்றது ஒண்ணு இருக்குல்ல, ஒருத்தர் சொன்னா அவர் கொஸ்டின் பண்ணல, திருப்பி அவரே நீங்க கேள்வி கேட்கறீங்க. சிஎஸ்கே பேர் பேசுறீங்க, சிஎஸ்கே பெருசா பேச முடியும், சும்மன் கில்ல ஏன் பேசணும் கேட்க முடியுமா? குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன், ஏன் ஏதாவது பண்ணணும் பேசுறாங்க. ஏன் சார் உங்க ஸ்டுடியோ போறாங்க? யாரோ ஒருத்தர் கூட்டு வந்து பேசுறாங்க. கடைசி 4 கேமா நீங்க தான் மும்பை ஜெயிக்கவே இல்லை. ஆப்வியஸா ஹெட் டு ஹெட்லயும் 2018 2 கேம் பின்னாடி இருக்கீங்க. நல்லா ஞாபகம் ரோஹித் சர்மாவோட செஞ்சுரி வெயின்ல போயிடும், மத்தியானோட அல்டிமேட் ஸ்பெல் நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா நமக்கு அவங்க ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பவுலிங் யூனிட்டாவும் சரி, பேட்டிங் யூனிட்டாவும் சரி, ஆன் பேப்பர் ஸ்ட்ராங், ஆன் டீம் ஒன் ஃபேமிலியா இருக்காங்களான்றது எனக்கு பதில் கிடையாது. ஆன் த ஃபீல்ட் லுக்ஸ் தேர். ஹர்திக் பாண்டியாவும் பயங்கரமா போய் போட்டுட்டு இருக்காரு. ஹர்திக் பாண்டியா போலிங் தான் எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தருது போன மேட்ச் பார்த்ததுக்கு அப்புறம். எல்லாருக்குமே எவிடென்டா தெரியுற வீக்னஸ் வச்சுதான் விளையாடுவாங்க. அதனால சென்னை தோத்துருமோன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏன்னா இன்னமும் 180 அதுக்கு மேல இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணல. ஆனா 200 லாஸ்ட் டைம் அடிச்சோம். இன்டென்ட் கான்செப்ட் சிஎஸ்கே வந்து நிறைய கேஷ் போட்டாங்க. அதே மாதிரி எப்படி எக்ஸ்கியூசஸ் அக்செப்ட் பண்ணலையோ அதே மாதிரி நீங்களும் அக்செப்ட் பண்ணுங்க சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி இதை நடந்துதான் வருதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவு எக்ஸ்கியூசஸ் இருக்கு. இப்ப ஈஸியா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப தோனி போன மேட்ச் அடிச்சு போயிட்டு அவர் தான் வந்தாரு. எல்லாரும் என்ன சொன்னாங்க, எட்ஜ் 4 தான் போகுது, 2 எட்ஜ் 4 வச்சாரு, அதெல்லாம் ஒரு ரன்னா அப்படின்னு கேட்டாங்க. சரி, மேட்ச்ல என்ன வேணா நடக்கலாம், ரன்னு செகண்ட் எண்ட் ஆஃப் த டே. பேப்பர்ல என்ன தெரியும், ரன்னு மட்டும் தான் தெரியும். இப்ப ஆப்வியஸா விக்னேஷ் புத்தூர் சென்னை மேட்ச்ல எடுத்துட்டு வந்துருவாங்க. போன மேட்ச் தான் நல்லா போட்டாரு. சாண்டர் நாங்க வரதுனால எங்களுக்கு எகெயின்ஸ்டாவே போட வைப்பீங்க. ஆமா, நீங்க அப்படி ஆக்சுவல் எடுக்க வேண்டியதானே, ரொம்ப கம்மியா தான் எடுத்தாங்க. இது ஹேப்பன்ஸ்ல ஆக்சுவலா சென்னை வந்து பயங்கரமாவே எடுத்துருக்கலாம் ஆக்ஷன் டேபிள்ல. எனக்கு தெரிஞ்சு ஆதிக்க கம்மியா தான் போனாரு. சாப்பிட்டு பேசி ரொம்ப கம்மியா தான் இருந்தாரு. முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து போன வாட்டி பர்பிள் கேப் தான் வாங்கிட்டு இருந்தாரு, அவரையும் நீங்க விட்டீங்க. போர்டு ப்ராப்ளம் இல்ல, அவர்தான் ஹெட்செட்ல பேசிக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? அது சொன்னாங்களே, எப்பவுமே தோனி தான் பேசுவாரு. இந்த வாட்டி ருத்ராஜ் தான் கால்ல பேசி யாரு வேணும் யாரு வேணாம், மகாராஷ்டிராக்காரன் பிளேயர்லாம் எடுத்துட்டாரு உஷாரா. ராகுல் திரிபாட்டி மகாராஷ்டிராக்காரனா, மகாராஷ்டிராக்கார யாரெல்லாம் வேணுமோ அவர்ல எடுத்துட்டாரு சொல்றாங்க. அப்படி பார்த்தா ருத்ராஜ் முன்னாடியே திரிபாட்டி வந்து டெபு பண்ணி தோனி கேப்டன்ஷிப்ல நல்லா விளையாடி ஆப்வியஸா நெக்ஸ்ட் சீசன் ஃபைனல் தான் போனாங்க. ஸோ இது அவுட் அண்ட் அவுட் ருத்ராஜோட ஃபேவரிசம்னு மட்டும் சொல்ல முடியாது. இஸ் அ ப்ரூவன் கஸ்டமர்ல கஸ்டமர் இல்லைன்னு சொல்லு. ஆனா டாக்ஸ் அப்படிதான் போகுது. எப்ப இந்த டாக்ஸ் எல்லாம் வரும்னா, நீங்க உங்க ஃபார்முலா ஒர்க் ஆயிடுச்சுன்னா யாருமே எதுவுமே பேச போறது இல்லை. ஃபார்முலா ஒர்க் ஆகல அப்போ எல்லா ஸ்பெகுலேஷன்ஸும் வரதான் செய்யும், இல்லை ப்ரொமோஷன் ஸ்ப்ரெட் ஆகதான் செய்யும். இப்போ அவர் அடிபட்டுச்சுங்கிறாங்க, அவர் பந்து அடிக்கிட்டு இருக்காரு கையில. உடனே உங்க கையில அந்த லாஜிக் தெரியல. பாக்குறது யாராவது உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நிஜமாவே எல்லாம் உங்க கையில அடிபட்டுக்கல. ஆமா, இந்த கையில அது எனக்கு ரீசன் தெரியல. சரி, இப்போ எக்ஸாம்பிள் பேசும்போது ஃபாஃபா எடுத்திருந்தா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிருப்பீங்களா? நீங்களே அக்செப்ட் பண்ணிருப்பீங்க, என்ன சொல்லிருப்பீங்க? ஒரு ஏஜ் நியர்லி 40 மறுபடியும் அதே பிளேயரை ஏன் ஃபார்வர்டாவே சென்னை போக மாட்டேங்குதுன்றதுதான் கிரிட்டிசிசமா இருந்திருக்கும். ஆப்வியஸா நீங்க தோத்துட்டீங்க, எல்லா கிரிட்டிசிசமும் வரதான் செய்யும். ஜஸ்ட் ஃபார் ஆர்குமெண்ட் சேக், ஃபாஃப்க்கு எனக்கு தெரிஞ்சு 10 இயர்ஸ்ல கண்டினியூஸா 2-3 மேட்ச் மிஸ் பண்ணது தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஆமா,
அன்ஃபிட்ன்றாங்க. மேபி உண்மையிலேயே அன்ஃபிட்டா இல்ல இந்த காம்பினேஷன் செட் நல்லா குறைக்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் ரொட்டேட் பண்ணதான் இதுக்கு சும்மா எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல் கூட. ஏன்னா ஜெயிச்சிட்டே இருக்காங்க இந்த காம்பினேஷன்ஸ்க்காக தான் அப்படியே ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. என்னோட டாப் 2-3மே டெல்லி தான். சரி, எனக்கும் நான் ஃபர்ஸ்டே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருப்போம், அதுலயே சொல்லிட்டோம் ஈஸி தான் பெஸ்ட் பேப்பர்ல. மும்பை எல்லாரையும் விட செட்டிங்கா இருக்கும், பெஞ்சஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஃபைனல் வந்து சென்னையும் டெல்லியுமா? சென்னை ஜெயிக்க கண்டிப்பா தோத்துருவாங்க. ஸ்டார்க்கு ஓவர் பாக்கீங்க 12 தொடர்ந்து. ஸ்டார்ஸ் வந்து தோனிக்கு போட்டா நாங்க பாத்துக்கோங்க. ஸ்பின்னர்ஸ் இல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. அக்சர் படியா முடிச்சிருவான், குல்தீப் யாதவ் இருக்காரு. கேட்டா நீங்க வாழ்த்து விட்டாங்க. டெல்லி போவோம். டெல்லியில பாப்போம். நான் வேண்டியதான் அட்டி போல. சரி, எல்காசிக்கா பண்ணீங்கன்னா 60%. மேபி சென்னை வந்து டாமினேட் பண்ணுவான்னு தோணுது. டாமினேட் இந்த சென்ஸ் இன்னும் நாங்க திருப்பி ரிமுலேட் பண்ணலனாலும் ரிமுலேஷன் இல்லாம ஜெயிச்சிருவோம். ரிமுலேஷன் எல்லாம் ஜெயிச்சிருவீங்க. ஃபேர் ஸ்கொயராலாம் ஜஸ்ட் லைக் தட் அந்த ஓவர்வெல்மிங்கான்ற மாதிரிலாம் போய்லாம் சொல்ல மாட்டாங்க. 180 கீழே அவங்களை அடிக்க வச்சு 180 சேஸ் பண்ணுவோம். வாங்கல மேட்ச்ல சென்னையில மேட்ச் நடக்கல, ஸ்பின்னர் ஸ்டாக்கிங்ல ரெடி பண்ணி ஓகே நாங்க அன்ஷிட் வச்சிருக்கோம், கலின் வச்சிருக்கோம், ஆப்வியஸா ரோஹித் சர்மா என்ன ஒரு ஃபிளிக் ட்ரை பண்ணி ஸ்ரீபம் துபை கேஷ் நின்று வந்துருச்சு சென்னையில. ஓகே நாங்க வந்துன்னா பொழந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம் இல்லாதவங்க நீங்க ஃபார்ம் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா கூட ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரோஹித் ரன்ஸ் அடிச்சா பட் ஸ்டில் சென்னை வின் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. எனக்கு வீடியோ வந்து எப்படி நாளைக்கு ஈஸ் ஆயிடும். மேட்ச் அதுக்கப்புறம் நடக்குது பார்த்துட்டு நானே வீடியோ போறேன். சிவா சொன்ன மாதிரி நடக்குதா இல்ல நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போறேன். கண்டிப்பா. நன்றி.